வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் இயேசுவின் மிக நீண்ட உபதேசத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒரு தியான கூட்டத்தின் மூலம் 3 வருட ஊழியத்தை இயேசு ஆரம்பித்தது போல, ஒரு தியான கூட்டத்தின் மூலமாக தமது 3 வருட ஊழியத்தை இயேசு நிறைவு செய்வதை யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். இயேசுவின் மலை பிரசங்கத்தை முதல் தியான கூட்டம் என்றும், அவர் மேல் வீட்டறையில் செய்த உபதேசத்தை இறுதி தியான கூட்டம் என்றும் கூறலாம். இறுதி தியான கூட்டத்திலே தமது இருதயத்தில் இருந்த அனைத்து காரியங்களையும் இயேசு போதித்தார். யோவான் நற்செய்தி நூலின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஆழமாக கற்றுக்கொள்ளாமல் இந்த நற்செய்தி நூலின் அணுகுமுறையை மட்டுமே நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கற்றுக்கொண்டு வருகிறோம். 3 வித்தியாசமான கேள்விகளை அடிப்படையாக கொண்டு நாம் யோவான் நற்செய்தி நூலில் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்தையும் மேலோட்டமாக கற்று வருகிறோம். இயேசு யார்? விசுவாசம் என்றால் என்ன? வாழ்வு அல்லது ஜீவன் என்றால் என்ன என்ற 3 கேள்விகளுக்கும் யோவான் தமது நற்செய்தி நூலில் உள்ள 21 அதிகாரங்களிலும் கொடுத்துள்ள பதில்களை நாம் கற்று வருகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தோடு இயேசு பொதுமக்களிடம் செய்த 3 வருட ஊழியத்தை முடித்துக் கொள்கிறார். அவருடைய வேலை இன்னும் வரவில்லை, அவருடைய வேலை இன்னும் வரவில்லை என்ற சொற்றொடரை யோவான் எழுதின நற்செய்தி முழுவதிலும் உங்களால் கேட்கக்கூடும். மக்கள் அவரை கல்லெறிந்து கொள்ள நினைத்தார்கள். ஆனால் அவர்களால் முடியாமல் போனது. காரணம், அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு மிகவும் ஆழமான சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை சொன்னார். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று இயேசு கூறினார். வேலை வந்தது என்ற சொற்றொடரானது இயேசுவின் மரண வேலையை குறிக்கிறது. இவ்விதம் தமது மரண வேலையை குறிப்பிட்ட அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார். நான் என்ன சொல்வேன் பிதாவே? இந்த வேளையிலிருந்து ரட்சியும் என்று சொல்வேனா? ஆனால் இந்த வேலைக்காகவே பூமிக்கு வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று அவர் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த பின்னணியில் பொதுமக்களிடம் செய்த 3 வருட ஊழியத்தை இயேசு ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். விரைவிலே சிலுவை பாடுகளை சந்திக்க வேண்டும் என்று உணர்ந்த இயேசு ஜெப வடிவிலே அநேக காரியங்களை யோவான் 12ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். 24ஆம் வசனத்தை கவனியுங்கள். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பின்னும் அவர், பிதாவே, உமது நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும், நான் செய்ய வேண்டியதை சொல்லும் என்றார். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று பிதா சொன்னார். நாம் நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்யும் போது மட்டுமே ஜீவனை கண்டு கொள்ள முடியும் என்ற பெரிய உபதேசத்தை பொது மக்களுக்கு சொல்வதன் மூலமாக இயேசு தமது 3 வருட பொது ஊழியத்தை 12ஆம் அதிகாரத்தோடு நிறைவு செய்கிறார். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை இயேசு தமது 12 சீசர்களுடன் மேல் வீட்டு அறையில் இருப்பதை காண்கிறோம். பொது மக்களிடம் செய்த ஊழியத்தை முடித்து சிலுவை பாடு மரணங்களை சந்திக்க செல்வதற்கு முன்பாக கடைசி சில மணி நேரங்களை 12 சீசர்களுடன் செலவிடுகிறார். அந்த கடைசி நேரத்திலும் அவர் மேலறையில் இருந்த வண்ணம் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஆகவே இயேசுவின் இந்த உபதேசம் மேலறை உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசுவின் உபதேசங்களிலே மேலறை உபதேசமானது மிக நீண்ட உபதேசமாகும். ஆனாலும் 13 முதல் 16 அதிகாரங்கள் உபதேச நடையில் எழுதப்படாமல் உரையாடல் முறையில் எழுதப்பட்டுள்ளது. 13ஆம் அதிகாரத்தின் இறுதி வசனங்களையும் 14ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களையும் சற்று கவனித்து பார்ப்போமானால், ஒலிவமலை உபதேசத்தில் நடைபெற்றது போல இங்கேயும் இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேள்விகளை கேட்கிறார்கள். நீர் எங்கே போகிறீர்? நான் ஏன் வரக்கூடாது? ஆண்டவரே, எது வழி? ஆண்டவரே,
பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். நீர் எங்களை விட்டு போன பின்பு எப்படி எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவார்? விசுவாசம் இல்லாதவர்களுக்கு உம்மை ஏன் வெளிப்படுத்துவது இல்லை என்று பல கேள்விகளை கேட்டார்கள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை இயேசு மேலறை உபதேசத்திலே கொடுத்தார். பொதுமக்களிடம் செய்த தம்முடைய 3 வருட ஊழியத்தை இயேசு ஒரு தியான கூட்டத்தின் மூலம் ஆரம்பித்தார் என்பது நமக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த தியான கூட்டத்தை நாம் முதல் கிறிஸ்தவ தியான கூட்டம் என்று அழைக்கிறோம். இத்தியான கூட்டம் மலை பிரசங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் நாம் படித்தோம். பொதுமக்களிடம் செய்த ஊழியத்தை தியான கூட்டத்தை கொண்டு ஆரம்பித்தது போல அவருடைய ஊழியத்தை ஒரு தியான கூட்டத்துடனே நிறைவு செய்கிறார். இயேசு நடத்திய முதல் விசுவாச தியான கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை 100 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் அதில் கலந்திருக்கலாம். ஆனால் நிறைவு தியான கூட்டத்தில் அவரை இதுவரையிலும் உண்மையாய் விசுவாசித்த 12 பேர் மட்டுமே இருந்தார்கள். முதல் தியான கூட்டத்தின் முடிவிலே இயேசு அழைப்பு கொடுத்தார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு முன் வந்தவர்கள், அவரை உண்மையுடன் பின்செல்ல ஆயத்தமானவர்கள் 12 பேர் மாத்திரமே. அவர் இந்த 12 பேருடனும் எப்பொழுதுமே இருந்தார். அவர் மக்கள் கூட்டத்தை சந்தித்த போதும், தனிநபரிடம் உரையாடும் போதும் அவர்கள் அவருடனே இருந்தார்கள். அவர் அவர்களுக்கு போதித்தார். அநேக காரியங்களை செய்து காட்டினார். உண்மையிலே அவர் அவர்களை உருவாக்கினார். இருந்தாலும் அவருடைய ஊழியத்தின் கடைசி நேரத்திலும் அவர்களுக்கு பல காரியங்களை போதித்தார். அவருடைய இறுதி போதனின் போது அவரை காட்டிக் கொடுத்தவன் சீசர்களின் கூட்டத்தை விட்டு எழுந்து சென்று விட்டான். ஆகவே அவருடைய கடைசி உரையாடலில் 11 சீடர்கள் மட்டுமே முழுமையாக கலந்து கொண்டார்கள். இந்த இறுதி தியான கூட்டத்தை இயேசு ஒரு அடையாள செய்கையினால் ஆரம்பித்தார். ஒரு அடிமை செய்வது போல அவர் தமது மேல் ஆடையை கலற்றி வைத்துவிட்டு தம்முடைய இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு பாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றி சீசர்களின் கால்களை கழுவவும் பின் தாம் கட்டியிருந்த துண்டினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். 13 அதிகாரம் 5 வசனத்தின் இறுதி வார்த்தைகளை நாம் சற்று உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அவர் சீடர்களுடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். தொடங்கினார் என்ற வார்த்தை இயேசுவின் செயலில் ஏற்பட போகும் தடையை சுட்டி காட்டுகிறது. பேதுரு 6வதாக அல்லது 7வது நபராக அமர்ந்திருப்பார். இயேசு பேதுருவிடம் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறிய மாட்டாய், இனிமேல் அறிந்து கொள்வாய் என்றார். புயல் போன்ற அனுபவத்தில் நாம் சில வேளைகளிலே வாழும்போது இந்த வசனத்தையே தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நான் செய்வதை நீ புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் ஒரு நாள் அதை புரிந்து கொள்வாய் என்று தேவன் நமக்கு சொல்லுவார். இயேசு சொன்ன காரியத்தை பேதுரு சற்றேனும் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவன் இயேசுவிடம் சொன்னது என்ன தெரியுமா? நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு போதிப்பதை நாம் பேதுருவின் வாழ்க்கையில் அடிக்கடி காண்கிற ஒரு செயலாகும். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். பேதுருவே, நீ தொடர்ந்து கழுவப்பட வேண்டும், இல்லாவிட்டால் என்னுடன் சரியான உறவில் நீ வாழ முடியாது என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு கேட்டபோது ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறான். 9 வசனம், அதற்கு சீமோன் பேதுரு, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, குளித்தவன் தன் வீட்டிற்குள் நுழையும் போது தன் கால்களை மட்டுமே கழுவுவான், அவன் மீண்டும் குளிக்க மாட்டான் என்றார். இந்த பழக்கம் அந்த காலத்தின் நடைமுறை வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒன்று. இயேசு இந்த வசனத்தின் மூலம் கூறும் சத்தியம் என்னவென்றால், பேதுருவே, நீ ஏற்கனவே மறுபிறப்பு அடைந்து விட்டாய், ஆனாலும் நீ இந்த உலகத்தில் வாழ்கிறாய். நீ உலகத்தில் வாழும்போது உன் பாதங்கள் அழுக்கடையும். அதற்காக நீ மீண்டும் மறுபிறப்பு அனுபவத்தை அடைய வேண்டிய அவசியமில்லை. நீ உன் பாதத்தில் இருக்கும் அழுக்குகளை மட்டும் கழுவ வேண்டும் என்று கூறினார். பேதுருவின் கேள்விகளால் 13 அதிகாரத்தில் இயேசுவின் போதனையானது எவ்விதத்திலும் தடை செய்யப்படவில்லை. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய உடைகளை அணிந்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை புரிந்து கொண்டீர்களா என்றார். இந்த கேள்வியானது மிகவும் ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த கேள்வி தேவனின் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை விவரிக்கிறது. இயேசு அவர்கள் இயேசுவுடனும் 3 வருட காலங்கள் இருந்தனர். 3 வருட காலமும் அவர்களை மிகவும் நேசித்தார். எல்லா விதங்களிலும்
அவர்கள் அவரை சார்ந்து வாழ்ந்தது நிமித்தம் அவர் எவ்வளவாய் தங்களை நேசித்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். தம்முடைய அன்பை அவர் பல விதங்களில் வெளிக்காட்டினார். அவர்களுடைய கால்களை கழுவியதன் மூலம் அவர்கள் மேல் இருந்த அவரது அன்பை அவர் வெளிக்காட்டினார். இந்த அன்பின் செயலுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்வது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்றார். பின்னும் அவர், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசு கொடுத்த புதிய கட்டளையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவுடனே மேல் அறையில் விருந்தில் அமர்ந்திருந்த அனைத்து சீடர்களும் வித்தியாசமானவர்கள், வேறுபட்ட பின்னணியில் இருந்து வந்தவர்கள். அவர்களிடம் காணப்பட்ட ஒற்றுமைகள் என்னவென்றால் அவர்கள் அனைவரும் மேல் அறையில் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இயேசு என்ற மனிதரால் நேசிக்கப்பட்டார்கள். இயேசு அவர்கள் நேசித்ததினால் அவர்களும் இயேசுவை நேசித்தார்கள். ஆனால் தங்களோடு இருந்த ஒவ்வொருவரையும் அவர்கள் நேசிக்கவில்லை. அந்த மேல் அறையிலே மத்தேயு இருந்தான். அவன் ஒரு ஆயக்காரன், ரோம அரசுக்காக மக்களிடம் பணம் வசூலித்தவன். செலோத்தே எனப்பட்ட சீமோனும் இருந்தான். செலோத்தேயர்கள் யார்? ரோமர்களை எதிர்த்து மறைமுக தாக்குதல் நடத்தும் ஒரு பிரிவினர். இந்த பிரிவில் இருந்து வந்தவனே செலோத்தே எனப்பட்ட சீமோன். ஆக இயேசுவுடன் இருந்தவர்கள் எதிரிடையான பின்னணியத்திலிருந்து வந்தவர்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று இயேசு சொன்னபோது, சீமோன், நானா மத்தேயுவை நேசிக்க வேண்டும்? அவன் ரோமர்களுக்காக நம்மிடம் பணம் பறித்தவன், அவனையாவது நேசிப்பதாவது என்று தனக்குள்ளே அவன் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு தமது புதிய கட்டளையை திட்டவட்டமாக கூறினார். காரணம் என்ன? ஒரு செலோத்தே ஒரு ஆயக்காரனின் கால்களை கழுவுவதை மக்கள் பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை உணர முடியும். அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை காண முடியும். இதன் மூலம் நீங்கள் என் சீசராய் இருக்கிறீர்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். யோவான் நற்செய்தி நூலில் சீசர்களின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய 3 பண்பு நலன்களை யோவான் நமக்கு கூறுகிறார். சீசனில் காணப்பட வேண்டிய முதலாம் பண்பை 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூறுகிறது. என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். சீசனிடம் காணப்பட வேண்டிய 2ஆம் பண்பு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என் சீசர்கள் என்று உலகமே அறிந்து கொள்ளும். 3வது பண்பு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் எனக்கு சீசராய் இருப்பீர்கள். அன்பானவர்களே, சீசனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய பண்புகளை குறித்து நாம் பார்த்தோம். இயேசுடைய சீசராக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தையிலே இடைவிடாமல் நிலைத்திருக்கிறோமா? தேவனுடைய கிருபையினால் நாம் இயேசுவுக்காய் கனி கொடுக்கும் சீசர்களாக இருக்கிறோமா? நம்முடைய உடன் விசுவாசிகளோடு நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? நான் ஒரு விசுவாசியா என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்பதை விட நான் ஒரு சீடனா என்று கேட்டு பார்ப்போம். நாம் பார்த்த சீசனின் 3 குணநலன்களும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் தேவனை நோக்கி பார்ப்போம். அவருடைய வசனத்தில் நிலைத்திருப்போம். ஒருவரை ஒருவர் நேசிப்போம். நாம் இயேசுவின் மிகப்பெரிய உபதேசமாகிய மேல் வீட்டறை உபதேசத்தை கற்றுக்கொள்வோம். மேல் வீட்டறையில் நடைபெற்ற உபதேசத்தை நிறைவு தியான கூட்டம் என்றும் நாம் அழைக்கலாம். பொதுமக்களிடம் 3 வருடங்களாக செய்த தம்முடைய ஊழியத்தை இயேசு இந்த தியான கூட்டத்தின் மூலம் நிறைவு செய்கிறார். இந்த தியான கூட்டத்தில் அவர் வலியுறுத்தி சொன்ன காரியம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். குடும்பத்திலே கணவனும் மனைவியும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவதை பிள்ளைகள் கண்டு அன்பு என்பதன் அர்த்தத்தை அறிந்தவர்களாய் அவர்களும் எதிர்காலத்தில் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் அன்புடன் நடந்து கொள்வார்கள். மேல் வீட்டறையிலே இயேசு அவருடைய சீசர்களிடம், உலகத்திற்கு சொல்வதற்கு நம்மிடம் ஒரு செய்தி இருக்கிறது, அது அன்பின் செய்தி. இந்த அன்பின் செய்தியை எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு தெரிவிப்பீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும் போது இந்த அன்பின் செய்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க முடியும். மேலும் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்திற்காக ஆதி திருச்சபையானது மிகவும் துன்புறுத்தப்பட்டது. தங்கள் விசுவாசத்திற்காக கிறிஸ்தவர்கள் மரண தண்டனை பெறுவதை
பார்ப்பதற்காக அவிசுவாசிகளின் கூட்டம் கூடுவது ஒரு வழக்கமான காரியமாய் இருந்தது. அவ்வாறு பாடுகள் வேதனைகள் அனுபவிக்கும் போதும் மற்றவர்களை நேசிப்பதில் இருந்து கொஞ்சம் கூட அவர்கள் தவறி போகவில்லை. ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்களின் இத்தன்மையை அநேக மக்கள் கண்டு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு தங்களையும் பாடுகள் அனுபவிப்பதற்கு விட்டு கொடுத்தார்கள் என்று ஃபாக்ஸ் என்பவர் தான் எழுதிய இரத்த சாட்சிகளின் புத்தகம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். இயேசு நிறைவு தியான கூட்டத்தில் கற்றுக் கொடுத்த காரியம் இவ்விதமாய் ஆதி திருச்சபையின் மக்கள் வாழ்க்கையில் பலன் கொடுத்தது. மேல் அறை உபதேசத்திலேயே முன்கூட்டியே இயேசு தம்முடைய சொந்த அடக்க ஆராதனை செய்தியை பிரசங்கிப்பதை யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மனிதனாக பூமியிலே வாழ்ந்த இயேசு தம்முடைய மரணத்தை பற்றி தெளிவாக சீசர்களுக்கு உபதேசித்தார். சில மணி நேரங்களுக்குள்ளாக தாம் அனுபவிக்கப் போகிற பாடுகளை நன்கு அறிந்த அவர் 14ஆம் அதிகாரத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அந்த இடத்திலே நீங்களும் நானும் நித்திய காலமாய் ஒன்றாய் வாழுவோம், ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுக்கென்றே ஒரு இடம் இருக்கிறது, மிகவும் விசேஷமான இடம் என்று கூறினார். உங்களுக்காக ஒரு இடம் மட்டுமல்ல, உங்களுக்காக ஒரு நபரும் இருக்கிறார், ஆகவே உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது என்று இயேசு கூறினார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, நீங்கள் தனிமையாக விடப்பட்டு போவதும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்பவரை நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவர் உங்களோடு கூடவே இருப்பார், நீங்கள் தனிமையாக இருக்க மாட்டீர்கள், ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்றார். மீண்டும் இயேசு ஒரு காரியத்தை கூறினார். 27ஆம் வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பது போல என்னிடத்திலும் விசுவாசமாய் இருந்தால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபருடன் நீங்கள் நட்பு வைக்கும் போது, அவர் உங்களுடனே இருக்கும்போது சமாதானம் உங்களோட தங்கியிருக்கும் என்று தம்முடைய அன்பான சீடர்களுக்கு அவர் சொன்னார். மேல் வீட்டறையிலே இயேசுவின் இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சீடர்களும் மிகவும் கொடூரமான முறையில் மரணத்தை சந்தித்தார்கள். யோவானை கொதிக்கும் எண்ணெயில் தூக்கி போட்டார்களாம். அங்கு அவன் சாகவில்லை. உடனே அவனை பத்மு என்ற தீவிலே சிறைவாசம் வைத்தார்கள். அந்த தீவில் இருக்கும்போது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவன் எழுதினான். சீசர்களிலே மிகுந்த துன்பத்தை அனுபவித்த யோவான் மட்டுமே இயற்கையாக மரித்தார். மற்ற அனைவரும் கொடூரமான முறையில் சிலுவையில் தலைகளாக அறையப்பட்டு, வாளால் அறுபட்டு, மிருகங்களுக்கு இரையாக தூக்கி போடப்பட்டு மரணத்தை சந்தித்தார்கள். ஆனாலும் அவர்கள் சமாதானத்தோடு மரித்தார்கள். அவர்களுக்கு இயேசு போதித்த காரியங்களில் முழு நம்பிக்கை இருந்தது. தங்களுக்கென்று ஒரு இடம், ஒரு நபர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்ததினால் அவர்கள் அனைவரின் வாழ்க்கையும் சமாதானத்துடன் காணப்பட்டது. இந்த காரியத்தை யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மற்றொரு கோணத்தில் இயேசுவின் மேல் வீட்டறை உபதேசத்தை நோக்கும்போது 14ஆம் அதிகாரத்திலிருந்து வேறு சில உண்மைகளையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த உண்மைகள் பேதுருவின் கேள்விகளினால் வெளிவந்த பதில்களாகும். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இந்த வசனங்கள் பேதுருவின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, மற்ற சீசர்களிடத்திலும் காணப்பட்ட ஒரு கலக்கத்தை, வருங்காலத்தை குறித்த பயத்தை கூறுகிறது. ஆகவே தான் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இயேசு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கூறுகிறார். இயேசுவின் இந்த வார்த்தைகள் பேதுருவின் கேள்விக்கு ஒரு பதிலாகவும் அமைந்தது. அவர் பேதுருவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று கூறினார். பின்பு தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். பின்பு பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். பிதா என்ற வார்த்தையை தம்முடைய மேல் வீட்டறை உபதேசத்திலே 48 முறை இயேசு உபயோகிக்கிறார். அவர் பிதா என்ற வார்த்தையை 124 முறை யோவான் சுவிசேஷம் முழுவதும் உபயோகிக்கின்றார். பிதா 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 என்று நீர் அடிக்கடி சொல்லுகிறீர், யார் அவர்? எங்களுக்கு காண்பியும் என்று பிலிப்பு இயேசுவிடம் கேட்டான். இயேசு நம்மை விட்டு போய்விட்டால் யார் நமக்கு பிதாவை பற்றி சொல்வார் என்ற பிலிப்புவின் சிந்தனையானது அவன் கேள்வியின் மூலம் வெளிவருகிறது.
பிலிப்புவின் கேள்விக்கு இயேசு கொடுத்த பதிலானது நிறைவு தியான கூட்டத்தின் கருப்பொருளாய் இருக்கிறது. இயேசு பிலிப்பை நோக்கி, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே நான் செய்கிற கிரியைகளை செய்து வருகிறார். பிதாவானவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் பேசுகிறேன். நான் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் அவராலே செய்கிறேன். என்னுடைய கிரியையை குறித்தும் என்னுடைய வார்த்தையை குறித்தும் நீங்கள் மிகுந்த ஆச்சரியம் அடைகிறீர்கள். பிதாவின் கிரியை என் மூலமாய் உலகத்தில் வெளிப்படுகிறது. பிதாவின் வார்த்தைகள் என் மூலமாய் இந்த உலகத்தில் பேசப்படுகிறது. காரணம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனை அனுப்பும்போது நான் பிதாவோடு ஒன்றாயிருந்தது போல நீங்களும் பரிசுத்த ஆவியானவருடன் ஐக்கியப்பட்டு இருந்தால் நான் செய்கின்ற கிரியைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்றார். மேல் வீட்டரில் இருக்கும்போது இயேசு சொன்ன அதிசயமான காரியங்களில் இதுவும் ஒன்றாகும். பெரிய கிரியைகள் என்ற சொற்றொடர் சிறந்த முறையில் செய்யப்படும் வேலையை குறிக்காமல் பரந்த அளவில் செய்யப்படும் கிரியையை குறிக்கிறது. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் சொல்ல விரும்பிய காரியம் என்னவென்றால், நான் உலகத்தின் ஒரு பகுதியிலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்தேன். ஆனால் தேவனுடைய வசனமானது உங்கள் மூலமாய் உலகின் எல்லா இடங்களிலும் பேசப்படும். ஆனால் நானும் பிதாவும் ஒன்றாயிருந்தது போல நீங்களும் பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து வாழ வேண்டும் என்றார். இந்த உன்னதமான உண்மைகளை சீஷர்களுடன் பகிர்ந்து கொண்ட பின்பு இயேசு தம்முடையவர்களுடன் ஒரு திராட்சை தோட்டத்திற்குள் சென்றார் என்பதை 15ஆம் அதிகாரம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் அந்த தோட்டத்தினுள் இருக்கும்போது திராட்சை செடியின் மூலம் இயேசு உபதேசிக்கிறார். மேல் வீட்டறையில் போதித்தவைகளையே இங்கு எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறார். ஆரம்பத்தில் ஒருவேளை அவர் திராட்சை செடிகளை பற்றிய உண்மைகளை எடுத்து கூறியிருக்கலாம். பின்பதாக அதன் விளக்க உரையை சொல்கிறார். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கனி என்பது உங்கள் மூலமாய் தேவன் செய்யும் கிரியை. காரணம், தேவனுடைய வார்த்தையானது உங்கள் மூலமாய் பேசப்படுகிறது. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதிக கனிகளை கொடுப்பதற்காக என் பிதா உங்களை சுத்தம் பண்ணுவார். ஆயினும் என்னில் நிலைத்திராமல் கனிகளை கொடாவிட்டால் என் பிதாவானவர் உங்களை திராட்சை செடியிலிருந்து வெட்டி அக்கினியில் தூக்கி போடுவார் என்றார். கனி கொடுக்கும் வாழ்க்கை மிக அவசியமானது என்பதை வலியுறுத்த இயேசு 6 காரணங்களை நமக்கு கூறுகிறார். கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை பிதாவானவர் அறுத்து அக்னியிலே போடுகிறார். இதே நிலைதான் கனியற்ற வாழ்க்கை வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும். கனி கொடுக்காத ஒருவன் இயேசுவின் சீசனாக இருக்க முடியாது. ஏன் கனி கொடுக்க வேண்டும்? 2வது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலேயே இயேசு கிறிஸ்து மட்டுமே மிகுந்த கனிகளை கொடுத்தார். அவர் தேவனுடைய கிரியையை வெற்றிகரமாக செய்து முடித்தார். அதுபோல தேவனுடைய வார்த்தை நம் மூலமாய் வெளிவந்தால் மட்டுமே நாம் மிகுந்த கனி கொடுக்கும் சீசனாக இருக்க முடியும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது மட்டுமே தேவன் மகிமைப்படுவார். ஆகவே நாம் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும். இது கனி கொடுத்து வாழும் வாழ்க்கைக்கு 3வது காரணமாகும். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று இயேசு கூறுகிறார். தேவன் அவருக்கு கொடுத்த அனைத்து வேலைகளையும் செய்து முடித்ததன் மூலம் அவர் பிதாவை மகிமைப்படுத்தினார். நாம் எவ்விதம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? 4வது, நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நாம் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும். சந்தோஷமானது ஏதோ சில மக்களுக்கு மட்டும் வானத்திலிருந்து விழும் பொக்கிஷம் அல்ல. நம் மூலமாக தேவன் அவருடைய கிரியையை செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து தேவனுடைய பாத்திரமாக இருக்கும்போது நம் வாழ்க்கையில் சந்தோஷமானது நிறைவாக காணப்படும். ஒரு இளம் போதகருக்கு அனுபவம் நிறைந்த போதகர்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவருடைய விருப்பத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்டு 25 மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்திற்கு போக சொல்லி ஒரு சபையை ஆரம்பிக்க சொன்னார். ஆனால் அந்த இளம் போதகருக்கு அதில் விருப்பமில்லை. அவருடைய ஆசையெல்லாம் தன்னுடைய மூத்த போதகருடனே இணைந்து ஒன்றாக பணியாற்ற வேண்டும் என்பதே. அந்த மூத்த போதகரின் ஊழியம் மிகவும் சிறப்பாயிருந்தது. அநேகர் அவருடைய சபைக்கு வருகிறார்கள் என்ற காரணத்தால் அவருடன் இணைந்து ஊழியம் செய்ய தீர்மானித்தார். இதை அறிந்த மூத்த போதகர் இளைய போதகரிடம், உன் ஊழியத்தை நீ சிறப்புடன் செய்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது உன் மகிழ்ச்சி நிறைவாக காணப்படுமே அல்லாமல் பிறர் ஊழியத்தின் சிறப்பினால் நிறைவான மகிழ்ச்சியினை பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். இந்த கருத்தை தான் இயேசு தம்முடைய சீசர்களுக்கும் கூறினார். இயேசு கூறிய மற்றொரு காரணம், நீங்கள் கனி கொடுக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டதால் நீங்கள் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் கூறுகிறார்.
தங்கள் வாழ்க்கையில் இயேசுவையே பின்பற்றி செல்வேன் என்று தீர்மானித்த மனிதர்களை பார்த்து இயேசு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கூறுகிறார். இங்கு ஏற்படுத்தினேன் என்ற பதம் சாட்சியாக வைத்திருக்கிறேன் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. நாம் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும், அரசாங்க வேலையில் இருந்தாலும், மருத்துவமனையில் பணிபுரிந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் சாட்சியாக இருக்க வேண்டும். கனி நிறைந்த வாழ்க்கை வாழ மற்றொரு காரணம் என்ன தெரியுமா? இயேசு திராட்சை செடியாய் இருக்கிறார், நாம் திராட்சை கொடிகளாய் இருக்கிறோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கூறுகிறார். திராட்சை செடியில் என்றுமே கனி விளையாது. திராட்சை செடியில் காணப்படும் கொடியில்தான் கனிகள் காணப்படும். ஆகவே ஒரு திராட்சை செடியில் கண்டிப்பாக கொடிகள் காணப்பட வேண்டும். செடியானது கொடியில் வரும் கனியை பார்க்க ஆவலாயிருக்கும். அதுபோல திராட்சை செடியாகிய இயேசு கொடிகளாகிய நம் வாழ்க்கையில் கனியை பார்க்கின்றார். அன்பானவர்களே, மேல் வீட்டறையின் உபதேசத்தின் போது இயேசு கூறிய 6 காரணங்களையும் கை கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்ததாக காணப்படும். இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். யோவான் புத்தகத்தின் துணை நூல் வேண்டுவோர் எங்களுக்கு எழுதுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.